dance, and abhinaya. This item will contain many complex steps and also will have a lot of room for expressions. To perform this item, one should have a lot of stamina and concentration. This Varnam is in Raga, Ananda Bhairavi and Adi Tala. This Varnam is on Lord Vishnu and describes a Naika or an heroine who is longing to see him. Here, Lord Vishnu is addressed as Rajagopala. Now, Shruti and Smriti will demonstrate a few mudras for you to narrate the gist of the theme. A love-lone maiden is waiting for Lord Vishnu or Krishna. She is conversing with her friend Sakhi. She says, "Oh, my dear friend, this is no time to fool around or dilly-dally the issue." சக்கியே, இந்த வேளையில் ஜாலம் செய்யாதே. Kindly go and fetch him, Lord Swami, here quickly. எந்தன் சுவாமியை அழைத்தோடி வா. He is a royal king and his capital a royal city, unique on this earth. மகிதளம் புகழு மெத்து மகிமை ராஜ நகரில். He holds a conch and a disc, a shankha and a chakra, and he is none but Rajagopala himself, who lifted the mountain Govardhan. Further, she tries to cajole her friend and says, "You are beautiful and graceful like a peacock. The arrows of Manmatha or Lord Cupid are torturing me." பா கானமயிலே அதிக மயிலால் மதி மயங்கி பூவாலிமா மதனிதோ தொடர. You surely have some means to use enticing words so that he comes to me quickly. ஏதோ ஒரு வகையாய் வருகுதடி நினதுபாயமே விவேக நயகுண. Oh, my beautiful friend, you are the only one who understands my pain. Aren't you going to help me? மாமோகனரத்தியே, நீதான் தயவுடனே துறையை வரவு சொல்லடி. Thank you, Shruti and Smriti.
சகியே இந்த வேளையில் ஜாலம் செய்யாதே எந்தன் சகியே இந்த ಇಲ್ಲ
ஜாலம் செய்யாதே எந்தன் சுவாமி அழை தோடிவ எந்தன் சுவாமி எந்தன் சுவாமி ஓடி வாடி இங்கே எந்தன் சுவாமி மகிதலம் புகழுமே மகிமை ராஜ நகரில் மகிதலம் புகழுமே மகிமை ராஜ நகரில் மகிதலம் புகழுமே மகிமை ராஜ நகரில் புகழுமே மகிமை ராஜ நகரில் மகிதலம் புகழுமே மகிமை ராஜ
சங்கேதும் கை தேகள் ராஜகோபாரை திகிரி 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 சங்கேதும் கை தேகள் ராஜகோபாரை தளம் குத்தக்கட்டி குத்தக்கத்ததி கிண்ணத்தோம் தக் கதி கதி ஜம் தத்த கதி கதி ஜம் தக் தக் கதி ஜம் தக்கதி குக்கத்தை தகிடத்தோம் கதி ஜம் தக்கதி குக்கத்தை தகிடத்தோம் கதி ஜம் தக்கதி குக்கத்தை தகிடத்தோம் திகிரி சங்கேதும் கை தேகள் ராஜகோபாரை ராகரி நிசா மகரி நிசா மகரி நிசா ககம கரி நிசா மகரி நிசா மகரி நிசா ககம பதபதானி சகரி சரி சனி நிசபதா நிதப மக மகரி சகரி கம சகியே ஜாலம் செய்யாதே கரி சனி நிசா மகரி சனி சா பமகரி நிசா ககம கரி சனி நிசா மகரி சனி சா பமகரி நிசா ககம பதவசானி சகரி சதி சனி நிச பச நிதப மக மகரி சா நிச கரி கம சகியே ஜாலம் செய்யாதே நாகரிகமிகமும் சரச வகையாய் மலரணை மேல் அனுதினமும் நாகரிகமிகமும் சரச வகையாய் மலரணை மேல் அனுதினமும் அருமையாக சல்லாபமதியொடு நல்ல உல்லாசவில்லா சகலாப நிலாவில் குலாவ எந்த சகியே இந்த வேள ஜாலம் செய்யாதே ஆகரிகமிகவும் சரசவகையாய் மலரணை மேலனுதினமும் அருமையாக சல்லாபமதியொடு நல்ல உல்லாசவில்ல சகலாப நிலா விகுலாவ எந்தன் சகியே
வேல ஜாலம் செய்யாதே ககமா பாமா மகரிக மகரிச நீனிசாசனி சகரிக மகம பாமா 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 ககமா பாமா மகரிக பாமா ககமா பாமா மகரிக மகரிச நீனிசாசனி சகரிக மகம பாமா ககமா பாமா மகரிக மகரிச நீனிசாசனி சகரிக மகம பாமா ககமா பாமா மகரிக மகரிச நீனிசாசனி சகரிக மகம கான மயிலே அதிகமயல மதிமயங்கி பூவாளிமா மதனிதோ தொடரப்பா
மருகுதடி நீதுபாயமே விவேகநய குண ஏதோரு வகையாய் மருகுதடி நீதுபாயமே விவேகநய குணவாய் கான மயிலே அதிகமயரா மதிமயங்கி பூவாளிம மகனிதோட பாப்பதபமகமா மாமா பமகரிக மபமக மகரிக மபபப தபமகமா மாமா பமகரிக மபமக மகரிக மபதபமம பமகக மகரிகி கரிதனி கரி மக பமகபதமித பமகமப பரம ககம பாபமகரிக மககரிச நிரிசாசனி சகரிக மக மாமோகனரதியே நீதாந்தயவுடனே துரையை வரவும் சொல்லடி மனோகனரதியே நீதாந்தயவுடனே துரையை வரவும் சொல்லடி நீடு மலர் சூடி உறவாடி விளையாடி சுடி கூடி இசை பாடி என்னை குடமன முடி என்ன மாமோகனரதியே நீதாந்தயவுடனே துரையை வரவும் சொல்லடி நீடு மலர் சூடி உறவாடி விளையாடி சுடி கூடி இசை பாடி என்ன குடமன முடி என்ன கான மயிலே அதிகமயரா மதிமயங்கி பூவாளிம மதனிதோடரவா கான மயிலே I now invite upon the stage today's chief guest, Mr. V.P. Rane. I also request Colonel Ramakrishnan to please escort him to the stage. Mr. V.P. Rane. Now I request Mr. Rane to felicitate today's artists. Shrimati Anuradha Shinde. Shri K. Hari Prasad. Shri K.P. Anil Kumar. Shri V. Srinivasan. Shri T. Shashidharan.
and today's makeup artist, Shri K. Mohan. Now the bouquet for the most important person in today's program, Mrs. Geeta Kulkarni. And for Shri R. Bhavani Shankar for a beautiful backdrop which he has made for the program. Now I request Mr. V.P. Rane to speak a few words. Thank you, sir. Lieutenant Colonel S. Ramakrishnan, Mrs. Kalpana Ramakrishnan, and the complete family of Culinary who have organized this wonderful program for this Arangetram program of Shruti and Smruti. Ladies and gentlemen, it's indeed a matter of great privilege for me to be present on this occasion. I am sure you will all agree with me when I say that this has been an absolutely enthralling experience. In the backdrop of tsunami tragedy, I am quite sure that this program revives our falling spirits of humanity, as it really takes us to a different world altogether. We have also read in today's papers about the fantastic discoveries in space of Titan. And all these really should make all of us very humble, because they go to show how frail we human beings are. But at the same time, the programs like this also show us to what great heights we can go through pursuit of hard work and excellence. There is another news item in today's papers that according to the report given by the CIA, the American agency, India and China are going to be two superpowers, both financially and also militarily, in near future. Well, I feel that besides being economic and military powers, India also has, and China also has, the fantastic power to be the cultural rulers of this civilization in times to come. And I look at this program of today as a pursuit in that direction, because both these countries culturally, traditionally, have been the true rulers of the world. Well, ladies and gentlemen, let me most heartily congratulate both the artists
for a superb performance, which is the result of very, very hard work, also guided by their guru, Madam Shinde, because ultimately, without Guru's blessings, nothing really excellent is possible in this world. So friends, ladies and gentlemen, permit me to congratulate all these artists who have taken us in a different world altogether and have shown us the true spirit of life, what we can achieve. I am grateful to the organizers for inviting me for this function to be the chief guest. While I was being introduced, I was wondering, why should I be invited for such a function? At best, I am a sugar expert, and this seems to be quite different from that world of sugar. But if you think deeper, ladies and gentlemen, let me tell you, it is not so. It is all related, because ultimately, the sugarcane crop is the best converter of energy of the sun. Through photosynthesis, there are many miracles which take place in this crop, and ultimately, it is the energy which is generated. And what we saw today, what else is it except the energy which has made this possible? And therefore, there is a very close interaction. In fact, there is a very close interaction in everything that happens in this world and in the environment around us. And all such functions, they make us realize to what heights we have the capacity to go. So once again, I thank the organizers, and I wish Shruti and Shruti all the best in their future careers, both academically and equally important in the pursuit of the art. And I do hope, wish, and give them all the blessings that we'll be able to hear their names not only nationally, but internationally in years ahead. Thank you very much. Now we have a short break of 10 minutes. Refreshments will be served outside the auditorium, and the audience is requested to help themselves with the same. Thank you all.